உங்கள் தங்கம் வெள்ளி வைர நகைகளை விற்று பணம் பெற நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. தங்கம்னா காசு, அது விற்கணும்னா மேக்ஸ். மகர ராசிக்காரங்களுக்கு சனி பகவானும் சரிங்க, குரு பகவானும் சரிங்க, நன்மையை அள்ளி வழங்க வராங்க. 2026லயே குரு பகவான் உங்களுக்கு 7ஆம் இடத்துல வந்து உட்காருக்கிறார். எந்த மகர ராசிக்காரங்களுக்கெல்லாம் வேலையில் பிரச்சனை இருக்குன்னு சொல்றீங்களோ அத்தனை பேருக்கு அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகிடுது. தெய்வமே நேரில் வந்து உதவுகிறது உங்களுக்கு, அது புரிஞ்சுக்கிடுங்க. இந்த காலகட்டத்தை விட்டுறாதீங்க. கூட ஒர்க் பண்றவங்க எனக்கு பிரச்சனையாவே இருக்காங்க, எதை பேசினாலும் சிக்கலாகுதுங்க. உங்களை எதிர்த்தவர்கள், ஏளனம் செய்தவர்கள் எல்லாரும் இப்போ உங்களை அப்ரிஷியேட் பண்ண ஆரம்பிப்பாங்க. மகர ராசிக்காரங்களுக்கு சனி பகவானும் சரிங்க, குரு பகவானும் சரிங்க, நன்மையை அள்ளி வழங்க வராங்க. 2026 இந்த சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு உபஜயஸ்தானம் சொல்லக்கூடிய மீன வீட்டில் சனி பகவான் உட்காருக்கிறார். 2026லயே ஜூன் மாதம் 1ஆம் தேதி குரு பகவான் உங்களுக்கு 7ஆம் இடத்துல வந்து உட்காருக்கிறார். இது மிகப்பெரிய யோகம் உங்களுக்கு. எந்த மகர ராசிக்காரங்களுக்கெல்லாம் வேலையில் பிரச்சனை இருக்குன்னு சொல்றீங்களோ அத்தனை பேருக்கு அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகிடுது. இந்த சனி பகவான் மீனத்தில் இருக்கக்கூடிய 2.5 ஆண்டு காலமும் உங்களுக்கு பொற்காலம். என்ன தடை உங்கள் வாழ்க்கையில் இருந்தாலும் சரி அந்த தடை நீங்கும். நீங்களே வந்து சரியாக வேலைக்கு போக மாட்டீங்க, வீட்டில் படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கீங்க, வீட்டில் அப்பா அம்மா கவலைப்படுறாங்க, கட்டின மனைவி குறை சொல்கிறாங்க, மாமியார்கிட்ட உங்கள்ட்ட மதிப்பு, உங்கள் மேலே மதிப்பு இல்லை, உறவுகளெல்லாம் உங்களை மதிக்க மாட்டேங்குது. இப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் நீ வீடு கொண்டு எடுத்துருப்பீங்க, நீங்களே வேலைக்கு போக ஆரம்பிச்சிருவீங்க. ஒரு நல்ல வேலையில் போய் உட்காருவீங்க, குடும்பத்தில் உங்கள் மதிப்பு மரியாதை உயர்ந்துடும். சில பேர் சொல்கிறீங்க, சார் நான் வேலையில் ஆல்ரெடி இருக்கேன் சார், ஆனால் ஒரு வேலை எனக்கு நிரந்தரமாக இல்லை, நான் வேலைக்கு போனால் சரியாக சம்பளம் கிடைக்க மாட்டேங்குது, நான் உப்பு விற்க போனால் மழை பெய்யுது சார், மாவு விற்க போனால் காத்தடிக்குது சார், என் விதி எப்படி இருக்குது, நான் என்ன செய்வேன் தானே கேட்குறீங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இது அற்புதமான காலம். தெய்வமே நேரில் வந்து உதவுகிறது உங்களுக்கு, அது புரிஞ்சுக்கிடுங்க. இந்த காலகட்டத்தை விட்டுறாதீங்க. 3, 6, 11ங்கிற 3 ஸ்தானங்கள் சனி பகவானுக்கு ரொம்ப யோகமான ஸ்தானங்க. அந்த 3வது ஸ்தானத்தில் சனி பகவான் வந்து இப்போ உட்கார்றாருங்கிறது மகர ராசிக்காரங்களுக்கு மிகப்பெரிய மேன்மை. அதிலும் பழம் நழுவி பாலில் விழுந்தது, அதுவும் நழுவி என் வாயில் விழுந்ததுங்க. நாங்கள் பாருங்க, அந்த மாதிரியான நேரம் உங்கள் ராசிநாதன் சனி பகவான் அவர் போய் 3ஆம் இடத்துல உட்கார்றாரு. நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகளெல்லாம் வெற்றி பெறும். ஒரு வேலைக்கு அப்ளிகேஷன் போடுறீங்க, டெஃபினட்டாக கிடைக்கும். ஒரு ஃபாரினுக்கு போகணுன்னு முயற்சி பண்ணுறீங்க, மிகப்பெரிய வெற்றியை பெறுவீங்க. ஒரு நீட் எக்ஸாமினேஷன் எழுதி டாக்டர் ஆகணும்னு நினைக்கிறீங்க, உங்களுடைய கனவு நனவாகும். அக்கம் பக்கத்து வீடுகளோடு நல்ல உறவு வேணுங்க, எனக்கு யாரோடையும் சரியாக உறவு இல்லைங்க, இனி இந்த வருஷம் நான் அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்களோட நல்லா வாழணும்னு நினைக்கிறீங்க, உங்கள் முயற்சி வெற்றி பெறும். பங்காளிகளுக்கிடையே சண்டை இருக்குது, வாய்க்கா வரப்பு தகராறு இருக்குது, சொத்து தகராறு இருக்குது, அதை நீக்குவதற்கு சமாதானம் பேச போகிறீங்கிறீங்க, உங்கள் முயற்சி வெற்றி பெறும். ஆஃபீஸில் கூட ஒர்க் பண்ணுறவங்களால பிரச்சனைங்க, கூட ஒர்க் பண்ணுறவங்க எனக்கு பிரச்சனையாகவே இருக்காங்க, எதை பேசினாலும் சிக்கலாகுதுங்க, என்ன என்னுடைய உயரதிகாரிக்கு போட்டு கொடுக்குறாங்க, வேணும்னே செய்கிறாங்க, என் சீட்டு கட்டியில் குண்டு வைக்கிறாங்க அப்படிங்கிறீங்க. அப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆயிரும். உங்களை எதிர்த்தவர்கள், ஏளனம் செய்தவர்கள் எல்லாரும் இப்போ உங்களை அப்ரிஷியேட் பண்ண ஆரம்பிப்பாங்க. எதிரிகள் கூட நண்பர்களாக மாறக்கூடிய காலகட்டங்க மகர ராசிக்கு. மிக முக்கியமானது காமத்திரிகோண ஸ்தானத்தில் போய் சனி உட்கார்றாரு, கல்யாணத்தை முடிச்சு கொடுத்துருவார். ரொம்ப நாளாக கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகலின்னு சொல்லக்கூடிய மகர ராசிக்காரங்களுக்கு இந்த ஆண்டு கண்டிப்பாக கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகும். அதுவும் மீனத்திலே சனி பகவான் இருக்கக்கூடிய 2.5 ஆண்டு காலத்துக்குள்ளே கல்யாணத்தை முடிச்சு கொடுத்துருவார். என்ன ஒரு விஷயம்னா, வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும், கொழுப்பு சம்பந்தப்பட்ட நோய்கள் இருக்கும், உடல் நலத்தில் அக்கறை எடுக்கணும். சிலருக்கு கழுத்து வலி போன்ற பிரச்சனைகள் இருக்கும். கழுத்தும் முதுகும் சேரக்கூடிய தண்டுவட பகுதிகள் இருக்கு பாருங்க, அந்த முள்ளந்தண்டுகளிலே பிரச்சனைகள் இருக்கும். ஹெல்த்துக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் மகர ராசிக்காரங்க. அது மாதிரி உறவு நிலைகளில் அப்பாவுக்கும் பையனுக்கும் இடையில் நிறைய பிரச்சனை வரும். வீட்டில் வந்து தந்தையுடைய உடல் நலங்களில் பாதிப்பு கொடுக்கும். அப்பாவுக்கு சின்ன ஹெல்த் இஷ்யூ இருந்தாலும் டாக்டர்கிட்ட போய் காட்டிடுங்க, அது நல்லது. பயணங்கள் நிறைய அமையும், ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி கூடி வரும்.
ஒரு புது கோர்ஸ் ஒன்று ஆன்லைனில் சேர்ந்து படிப்பீங்க. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல தேர்ச்சி வரும். பிஸ்னஸ் பண்ணுறவங்க புதிய அக்ரிமெண்ட்டில் கையெழுத்து போடுவீங்க. ஒரு சுற்றுலாவுக்காக வெளிநாடு போயிட்டு வருவாங்க, ஒரு டூர் போயிட்டு வரலாங்க அப்படிங்கிற அளவுக்கு வெளிநாடு சென்று வரக்கூடிய யோகம் வரும். நினைச்ச காரியமெல்லாம் விட்டுறீங்க. மகர ராசிக்கு அற்புதமான நேரங்க. இந்த நேரத்தை பயன்படுத்திக்கிடுங்க. இந்த காலகட்டத்தில் யாரை வழிபட்டால் மகர ராசிக்காரங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகள் வேணும்னா நரசிம்மர் வழிபாடு. ஒவ்வொரு சனிக்கிழமையும் பக்கத்தில் உள்ள கோயிலுக்கு போங்க. நரசிம்மரை 16 முறை சுற்றி வாருங்கள். 16 முறை நரசிம்மரை சுற்றி வந்து அவரை வழிபட்டு வருகிற போது மகர ராசிக்காரர்களுக்கு இந்த 2.5 ஆண்டு காலமும் பொற்காலமாக அமையும். நல்ல குழந்தை பாக்கியம், நல்ல வாழ்க்கை என்று மகிழ்ச்சியாக வாழ போறீங்க. இந்த சனி பகவானுக்கு மந்தன் அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. ஒரு ராசியில் 2.5 ஆண்டுகள் இருக்கக்கூடிய இந்த சனி கிரகம் வந்து நாம் செய்த நன்மை தீமைகளுக்கு ஏற்ப நம்முடைய வாழ்க்கையை அமைச்சு கொடுக்குறாரு. இவர் வந்து பொதுவாக நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட்டால் மிகுந்த வெற்றிகளை நமக்கு தருகிறார். சனி பகவானுடைய மந்திரம் ஓம் காகதுவஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரச்சோதயாது அப்படிங்கிறது சனி பகவானுடைய மந்திரம். பொதுவாக இந்த மந்திரத்தை தினமும் 108 முறை சொல்லிக்கிட்டு வந்தாலே சனி பகவான் எல்லா நன்மைகளையும் வாரி வாரி வழங்குவார். இவருடைய காலகட்டத்தில் மிக உயர்ந்த வெற்றிகளை பெற்றவர்கள் பலர். ஒருத்தருக்கு சனி திசை நடக்குதுனாலே வாழ்க்கையில் பிரச்சனைன்னு நடக்கக்கூடாது. சனி திசையினாலே வாழ்க்கையில் உயர்ந்தவர்கள் பலர். நம்முடைய ராசிக்கு சனி பகவான் பல நன்மைகளை தரப்போகிறார். அவர் என்ன நன்மைகளை தரப்போகிறார் அப்படிங்கிறது தான் நம்முடைய ராசி பலன்களில் இப்போ நான் சொல்ல போகிறேன். எனது அருமை நேயர்களே, இப்போ நம்மளுடைய ராசிக்கு இந்த சனி பகவான் இந்த 2.5 ஆண்டு காலம் மீன ராசியிலே சனி பகவான் இருக்கக்கூடிய இந்த 2.5 ஆண்டு காலம் என்ன பலன்கள் தருவார் அப்படின்னு உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். என்ன பரிகாரத்தை நீங்கள் பின்பற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இந்த பரிகாரம் மிக நுட்பமானது. இந்த பரிகாரத்தை நீங்கள் பின்பற்றுகிற போது சனி பகவான் மிகுந்த நன்மைகளை தரார். இதே காலகட்டத்தில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்பொழுதுமே உடல் தூய்மை, ஆடைகளில் தூய்மை, இதெல்லாம் சனி பகவானுக்கு முக்கியம். ஒருத்தர் சனீஸ்வரன் பிடிச்சிட்டார் அப்படின்னு சொன்னாலே பார்த்தீங்கன்னா காலையில் ரொம்ப சோம்பேறித்தனமாக எழுந்திருக்கிறது, பகல் நேரத்தில் தூங்குவது, தன்னுடைய வேலைகளை தான் செய்யாமல் இருக்கிறது, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இவர் சனி பிடிச்சிருச்சு அப்படிங்கிறோம். அதேமாதிரி கால்களின் வழியாக தான் சனி புகுந்துக்கிட்டுறாரு. ஒருத்தருக்கு 7.5 சனி பிடிச்சிருக்கு, அஷ்டமத்து சனி பிடிச்சிருக்கு, அர்த்தாஷ்டம சனி பிடிச்சிருக்கு, இவருக்கு ஜென்ம சனி நடக்குதுங்க. இப்படின்னு எதுவாக இருந்தாலும் நீங்கள் பாருங்கள், அந்த சனி பகவானால் பாதிக்கப்பட்டவருக்கு கால்களின் வழியாக சனி பகவான் புகுந்துக்கிறார். கால்களில் பிரச்சனை, நரம்புகளில் பிரச்சனை, இதெல்லாம் சனி பகவான் தரக்கூடிய ஒரு தன்மை. உங்கள் தங்கம், வெள்ளி, வைர நகைகளை விற்று பணம் பெற நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. தங்கம்னா காசு, அது விற்கணும்னா மேக்ஸ்.